NCERT syllabus 9th standard chapter 15 probability la exercise 15.1 la first sum. In a cricket match, a batswoman hits a boundary 6 times out of 30 balls she plays. அதாவது ஒரு cricket matchல ஒரு விமன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 30 பாலில் 6 தடவை அவங்க பவுண்ட்ரி அடிக்கிறாங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் ஷீ டிட் நாட் ஹிட், அதாவது இது 6 முறை ஹிட் பண்ணியிருக்குன்னு கொடுத்துருக்குது. ஆனால் கேட்குற கொஷின் எது ப்ராபபிலிட்டி எது கேட்குறாங்கன்னா எத்தனை டைம்ஸ் அவங்க ஹிட் பண்ணலை அப்படின்றத கேட்குறாங்க. பவுண்ட்ரியை எத்தனை தடவை ஹிட் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் மாதிரி கொடுத்துக்கலாம். விச் மீன்ஸ் யூ ஹாவ் டு கிவ் அ நேம். ஏன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் பேட்ஸ்வுமன் ஹிட்ஸ் த பவுண்ட்ரி. அவங்க பால் அடிக்கும்போது எத்தனை தடவை பவுண்ட்ரியை ஹிட் பண்ணிச்சோ அதை ஏன்னும். ஏ பார், அதாவது இந்த மாதிரி மேலே ஒரு கோடு மாதிரி போட்டோம்னா அதுக்கு பேர் பார். பார்னா என்னென்னா இப்போ இது இருக்குது அப்படின்னா இது இல்லை. விச் மீன்ஸ் இதோடைய ஆப்போசிட் வேர்ஷன் தான் பார். அப்போது இது ஹிட் பண்ணியிருக்குதுன்னு கொடுத்ததுனால இதை நம்ம என்னன்னு மாற்றி எடுத்து எழுதணும்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் பேட்ஸ்வுமன் டிட் நாட் ஹிட் த பவுண்ட்ரி. ஸோ அப்போ ஏன்றது பவுண்ட்ரியை ஹிட் பண்ணது, ஏ பார்ன்றது பவுண்ட்ரியை ஹிட் பண்ணாதது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் எத்தனை பால்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30. அதை தான் நம்ம n ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருப்போம். வாட் இஸ் மீன் பை எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். இப்போ ஒரு ஈவெண்ட்டோ ஒரு நிகழ்ச்சி ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அதில் எல்லா பாசிபிள் அவுட்கம்ஸை நம்ம கேதர் பண்ணி சொல்கிறது தான் n ஆஃப் எஸ், தட் இஸ் சாம்பிள் ஸ்பேஸ். அப்போ இங்கே மொத்தமாக எத்தனை பால்ஸ் போடுறாங்க அல்லது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 பால்ஸ் வரைக்கும் அவங்க விளையாடிருக்கிறாங்க. அப்போ அதுதான் n ஆஃப் எஸ். ஏன்றது நம்ம என்னன்னு சொல்லியிருக்கிறோம், எவ்வளவு ஹிட் பண்ணியிருக்கிறாங்க பவுண்ட்ரியா அப்படின்னா அது n ஆஃப் ஏ. இது கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 6ன்னு சொல்லிட்டு. ஆனால் கேட்குறது என்ன கேட்குறாங்கன்னா டிட் நாட் ஹிட் த பவுண்ட்ரி அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பேர் கொடுத்துருக்குறோம், ஏ பார்ன்றது டிட் நாட் ஹிட் த பவுண்ட்ரி. அப்போ n ஆஃப் ஏ பார்ன்றது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக எத்தனை பால்ஸு, 30 பால்ஸு. அதில் எத்தனை பால் ஹிட் பண்ணியிருக்கிறாங்க, 6 பால் ஹிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ 30லேருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணால் மீதி 24 பால்ஸை அவங்க பவுண்ட்ரி ஹிட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ இதுதான் ஆன்சரானா இது நம்பர் ஆஃப் பால்ஸ் தட் ஷீ டிட் நாட் ஹிட் த பவுண்ட்ரி. ஆனால் அவங்க கேட்குறது ப்ராபபிலிட்டி. அப்போ ப்ராபபிலிட்டினா என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா P ஆஃப் ஏன்னு போடக்கூடாது, ஏ பார். ஏன்னா நம்ம இங்கே ஏ பாருக்கு தான் டிட் நாட் ஹிட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறோம். ஸோ அப்போ P ஆஃப் ஏ பார் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக கீழே n ஆஃப் எஸ் தான் வரும். மேலே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த பீன்ற வேர்ஷனுக்கு பதிலாக n நம்பர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதுவோம். ஸோ P ஆஃப் ஏ பார் இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் ஏ பார் பை n ஆஃப் எஸ். n ஆஃப் ஏ பார் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோமோ அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. n ஆஃப் எஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் பால்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30. இப்போ இது ரெண்டுமே எந்த டேபிளில் போகணும்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஸ்மாலர் டேபிள் ஆல்சோ. எப்போவுமே கேன்சல் பண்ணும்போது பெரிய டேபிள் எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 6 டேபிளில் போகும். ஸோ அப்போ 6 4s are 24, 6 5s are 30. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4/5. ஸோ விச் இஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் த பேட்ஸ்வுமன் தட் ஷீ டிட் நாட் ஹிட் த பவுண்ட்ரி. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். ஸோ எதுக்கு என்ன பேருன்றதை கொடுத்துக்கணும். பார்ன்றது ஆப்போசிட் ஆஃப் ஏ. ஓகேங்களா? ஸோ டோட்டல் n ஆஃப் எஸ்ன்னு வச்சுப்பீங்க. ஹிட் பண்ணது 6, அப்போ ஹிட் பண்ணாததை சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். ஃபார்முலாவில் எடுத்து சப்ஸ்டியூஷன் பண்ணி கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா தேவையான ஆன்சர். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.